107. வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹ் அவனுக்கே உரியது என்பதை நீங்கள் அறியவில்லையா? அல்லாஹ்வின்றி உங்களுக்கு பாதுகாவனோ உதவி செய்வனோ இல்லை அப்படின்னு இன்னமும் உணராமல் இருக்கும். நம்ம அவனை தவிர நமக்கு எந்த நன்மையும் யாரும் அடைய முடியாது. எந்த தலைவரும் சரி, எந்த மத குருமானும் சரி, எந்த மனிதனும் சரி, நமக்கே நாம நன்மை செஞ்சுக்க முடியாது. நமக்காக யாரும் நன்மை செஞ்சுக்க முடியாது. நன்மை எல்லாம் அவன் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு செய்தி வரும்பொழுது நம்ம இடையே உடனே திரும்ப நிறைய பார்ப்போம். இது வந்துடக்கூடாது, சூழ்நிலை உருவாயிடக்கூடாதுன்னு கேட்கும். இல்லை எல்லாருக்கும் நடக்குது நமக்கு நடக்குதுன்ற அந்த மாதிரி நம்ம பணிஞ்சிடக்கூடாது. இந்த பாதையில் அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்படல. துன்பப்படுவதற்காக இந்த வேதத்தை நம்ம இறக்கி வைக்கவில்லை. துன்பம் நீங்க இருக்காம கிடையாது, துன்பம் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கைக்காக தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு சொன்னா அவங்களுக்கும் திரும்ப மட்டும் அவனை சரணடைஞ்சா மட்டும்தான் நடக்கும். ஒவ்வொருத்தரும் தான் பெருமையை நீக்கி இறைவனை சரணடையணும். நீ இதை பாதுகாத்துக்கோ. இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு வச்சிருக்கிறதெல்லாம் சோதனை தான் நமக்கு. இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பாதுகாப்பு நினைச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள, அதெல்லாம் சோதனையா இருக்கு. அது இணைவிப்பாவும் இருக்கு. இந்த அனுபவத்தில் நீங்க இது வரைக்கும் வச்சிருந்த எல்லா பாதுகாப்பும் வச்சிருக்க எந்த ஒன்றாலும் சரி, அது நமக்கு இன்னைக்கு சோதனையாக தான் இருக்குது, வேதனை கொடுக்க தான் இருக்குது. அது பணமாகட்டும், பொருளாகட்டும், நகையாகட்டும், அல்லது மனிதர்களாகட்டும், தலைவர்களாகட்டும், குருமார்களாகட்டும், இவங்களை கொண்டு பாதுகாப்பு கூட்டங்களாகட்டும், இவங்கெல்லாம் பாதுகாப்பு நினைச்சிட்டு இருக்கும்போதுலாம் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்கிறத வாழ்க்கையில் பல தரங்களை காமிச்சாச்சு அத்தாட்சியா. இன்னுமா நீங்க அறியலன்னு கேட்கலாம். இப்போயாவது எங்களுக்கு திரும்புங்க, என்ன தவிர உங்களுக்கு பாதுகாப்பு உதவி கிடையாது. ஆனால் நாளைய வாழ்க்கையில ஒரு செய்தி வருது, இப்படி வரப்போகுது அப்படிங்கும்போது நமக்குள்ள தனிப்பட்ட முறையிலும் சரி, அல்லது சமுதாயத்துக்கும் ஒரு செய்தி வரும்பொழுது இந்த சூழ்நிலை வந்துட வேண்டாரவனே, எங்களை மன்னிச்சு பாதுகாத்துக்கோ, நீ வழிநடத்து அவனோட போயிடும். அவர்கள் பயபக்தியாளர்கள் அல்லாஹ்வின் உதவி நாடினார்கள். ஆகவே தன் அறிவை நீக்கிட்டு, தன் பெருமையை நீக்கிட்டு, தன்னுடைய பலத்தெல்லாம் நீக்கிட்டு, இறைவனை தவிர பாதுகாப்பு உதவியை உணர்ந்து, சத்தியத்தை உணர்ந்து அவர்கள் அல்லாஹ்வின் உதவி நாடினார்கள், படைச்சவன் உதவி நாடினாங்க. பிடிவாக்கார வம்பன் ஒவ்வொருவனும் அழிவை அடைந்தான். இந்த நாட்டுக்கு என்ன அநியாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பிடிவாக்கார ஒவ்வொருவனும் அழிவு அடைஞ்சான். நாட்டு மக்களே முத்திவிட்டாங்க. நம்முடைய அரசு ஒருத்தன் தான். இது ஞானமாகும்.